சில சகோதரர்கள் இஸ்முல் ஆதம் என்றால் என்ன, அதன் மூலமாக எமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனங்கள் என்ன என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இந்த பதிவில் இஸ்முல் ஆதம் என்றால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் இஸ்முல் ஆதமை பற்றி என்ன கூறியிருக்கிறார்கள், இந்த விடயத்தை செய்வதனால் எமக்கு என்ன பிரயோஜனங்கள் இருக்கின்றன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இஸ்முல் ஆதம் என்றால் அசில்ல இஸ்முல்லாஹில் ஆதம் என்று கூறுவார்கள். அதாவது இந்த வார்த்தையுடைய கருத்து அல்லாஹுடைய மகத்தான பெயர் என்பது தான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சில வார்த்தைகளை சொன்னார்கள். இந்த வார்த்தைகளை ஓதிவிட்டு நாம் எந்த துஆ கேட்டாலும் அல்லாஹ் அதை நிச்சயமாக கபூல் செய்வார். ஹதீஸ்கள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான இஸ்முல் ஆதமுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த வார்த்தைகளை தெளிவாக இந்த பதிவிலே பூர்த்தியாக பார்ப்போம். முதலாவது தபரானி மஜ்முஅ ஸவாயித்ல வரக்கூடிய ரிவாயத், முஆவியத் இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி அவர்கள் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நபி அவங்க என்ன சொன்னார்கள், மன் தஆ பிஹாஉலாயில் கலிமாத்தில் ஹம்ஸ், யார் இந்த 5 வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கிறாரோ, லம் யஸ்அலில்லாஹ ஷைஅன் இல்லா அஅதாஹு, அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் அவருக்கு அந்த கேட்ட விடயத்தை கொடுக்காமல் இருப்பதில்லை என்று நபி அவங்க சொன்னாங்க. அந்த 5 வார்த்தைகள் என்ன? முதலாவது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இரண்டாவது லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ். மூன்றாவது லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நான்காவது லா இலாஹ இல்லல்லாஹ். ஐந்தாவது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற இந்த 5 வார்த்தைகள். இந்த 5 வார்த்தைகளை ஒருத்தர் துஆ செய்யும் பொழுது ஓதிவிட்டு எந்த விடயத்தை கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த ஹதீஸ்ல இந்த 5 வார்த்தைகளை இஸ்முல் ஆதம் என்ற வார்த்தைகளிலே நபி அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அடுத்த ரிவாயத் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருது, ரபிஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலில்லு பியாதல் ஜலாலி வல் இக்ராம், யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற வார்த்தையை துஆவிலே அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த வார்த்தையை நாங்கள் துஆவிலே அதிகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை உடனடியாக ஏற்றுக்கொள்கிறார். இந்த யாதல் ஜலாலி வல் இக்ராம் என்ற வார்த்தையும் இஸ்முல் ஆதமில் சேர்ந்தது. அடுத்த ரிவாயத் அபூ தாவூத்ல வருது, புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அன்னி அஷ்ஹது அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த அல் அஹதுஸ் ஸமதுல்லதி லம் யலிது வ லம் யூலது வ லம் யகுன் லஹு குஃபுவன் அஹத் என்ற வார்த்தையை துஆவிலே சேர்த்து ஓதிக் கொண்டிருந்தார். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுவிட்டார்கள். அந்த சஹாபியை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க, லகத் ஸஅல்தல்லாஹ பிஸ்மில்லதி இதா சுஇல பிஹி அஅதா வ இதா துஇய பிஹி அஜாப. அந்த சஹாபி இந்த துஆவை ஓதிக் கொண்டிருந்தார். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்டார்கள், அல்லாஹ்விடத்திலே ஒரு பேரை கொண்டு நீங்கள் துஆ கேட்டுவிட்டீர்கள், எப்படியாப்பட்ட பேர்? இதா சுஇல பிஹி அஅதா, அந்த பேரை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்கப்பட்டால் அல்லாஹ் அவருக்கு கொடுப்பானே. வைதா துஇய பிஹி அஜாப, எந்த வார்த்தையை கொண்டு துஆ கேட்கப்பட்டால் அந்த துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அப்படியாப்பட்ட வார்த்தையை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த வார்த்தைகளும் இஸ்முல் ஆதமை சேர்ந்தது கண்ணியமானவர்களே. அடுத்த ரிவாயத் திர்மிதியில வருது, ஸஹீஹான ஹதீஸ், அஸ்மா பின்த் யஸீத் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்முல்லாஹில் ஆதம் ஃபி ஹாதைனில் ஆயத்தைன், இஸ்முல் ஆலம் என்பது இந்த 2 ஆயத்துகளிலே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முதலாவது சூரா பக்ராவுடைய ஆயத்து, வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானுர் ரஹீம். இரண்டாவது சூரா ஆல இம்ரானுடைய ஆரம்ப வசனம், அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம் என்று நபி அவங்க சொன்னாங்க. இந்த 2 ஆயத்து இஸ்முல் ஆதம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். அடுத்த ரிவாயத் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வரக்கூடிய ஸஹீஹான ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு நாள் நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் இருந்தோம். ஒரு மனிதர் நின்று தொழுது கொண்டிருந்தார். அவர் ருக்கு சுஜூத் அத்தஹியாத் செய்ததற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார். அவர் தன்னுடைய துஆல அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பி அன்ன லக்கல் ஹம்த லா இலாஹ இல்லா அன்த பதீஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த் யா தல் ஜலாலி வல் இக்ராம் யா ஹய்யு யா கய்யூம் என்ற வார்த்தையை
வார்த்தையை சொன்னார். இவர் ஓதக்கூடிய இந்த துஆவை கேட்டுக்கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், லக்கத் தஆ பிஸ்மில்லாஹில் அஅதம் அல்லதி இதா சுஇல பிஹி அஅதா வ இதா துஇய பிஹி அஜாப. எந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ, எந்த வார்த்தைகளை கொண்டு துஆ கேட்டால் அல்லாஹ் பதிலளிப்பானோ, அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய மகத்தான வார்த்தைகளான இஸ்முல் ஆதமை கொண்டு இவர் துஆ கேட்டுவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆகவே இந்த துஆவையும் நாங்கள் மனனமிட்டு எங்களுடைய துஆக்களிலே ஓதிக்கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அடுத்த ரிவாயத் முஸ்தத்ரக் ஹாக்கிம்ல வருது. சஅத் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, ஹல் அதுல்லுக்கும் அலா இஸ்மில்லாஹில் ஆதம் அல்லதி இதா சுஇல பிஹி அஅதா வ இதா துஇய பிஹி அஜாப. எந்த வார்த்தைகளை கொண்டு கேட்டால் அல்லாஹ் கொடுப்பானோ, எந்த வார்த்தைகளை கொண்டு துஆ கேட்டால் அல்லாஹ் பதிலளிப்பானோ, அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுடைய மகத்தான இஸ்முல் ஆதம் என்னவென்று உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்ன? அத்தாவத்துல்லதி தஆ பிஹா யூனுஸ் ஹீன நாதாஹு ஃபீ ظுல்மாத்தின் ஸலாஸ். நபி அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது, அந்த 3 இருள்களிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்களே, அந்த வார்த்தை தான் என்று நபி அவங்க சொன்னாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்டார்கள்? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த இருளிலே இருக்கும் பொழுது ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே இந்த வார்த்தைகளை கொண்டு தான் துஆ கேட்டார்கள். இந்த வார்த்தையை நபி அவர்கள் இஸ்முல் ஆதம் என்று சொன்னார்கள். இந்த விடயத்தை சொன்னவுடன் ஒரு சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இந்த வார்த்தைகள் ஹாஸுன் லி யூனுஸ், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டும் குறிப்பானதா அல்லது அனைத்து முஸ்லிம்களுக்கும் பொதுவானதா என்று கேட்டவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா தஸ்மா கவுல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லையா? அல்லாஹ் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? வனஜைனாஹு மினல் கம், கவலையிலிருந்து அவரை நாங்கள் பாதுகாத்தோம். வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், இதே போல முஃமின்களையும் நாங்கள் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் பொதுவாகத்தானே கூறியிருக்கிறார். அதனால் யார் வேண்டுமானாலும் இந்த வார்த்தையை, இந்த திக்ரை ஓத முடியும். ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் அவர் கேட்பதை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக நபி அவர்கள் இன்னொரு ஆச்சரியமான விடயத்தை சொன்னார்கள். ஐயுமா முஸ்லிமின் தஆ பிஹா ஃபீ மரதிஹி 40 மர்ரத்தன், ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது தன்னுடைய நோயிலே இந்த வார்த்தைகளை லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்ற வார்த்தையை 40 முறை ஓதி ஃபமாத்த, அதே நிலையில் இவர் மரணித்தால் அல்லாஹ் இவருக்கு ஷஹீதுடைய, உயிர் தியாகியுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது தன்னுடைய நோயிலே இந்த திக்ரை, இந்த வார்த்தையை 40 முறை ஓதி அவருடைய நோய் குணமாகிவிட்டால் அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்ட நிலையில் அவர் மாறிவிடுகிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த பதிவுல எத்தனை ஹதீஸ்களை நான் சொன்னேனோ அனைத்துமே இஸ்முல் ஆதமுக்குள்ளால் உள்ளடங்கிவிடும். அனைத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு வேறு ஹதீஸ்களிலே சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நான் சொன்ன இந்த இஸ்முல் ஆதமுடைய வார்த்தைகளை பல ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது. அவைகள் எல்லாத்தையும் நாங்கள் கோர்வை செய்து எம்முடைய துஆக்களிலே ஒன்றன் பின் ஒன்றாக நாங்கள் ஓத வேண்டும். மனநமிட சிரமமாக இருந்தால் இதை நாங்கள் அழகான முறையிலே எழுதி வைத்துக் கொண்டு துஆ கேட்கும் பொழுது இந்த அனைத்து துஆக்களையும் நாங்கள் பார்த்து ஓதிவிட்டு அதற்கு பிறகு எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய துஆக்களை அங்கீகரிக்கிறான். நம்முடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹ் உடனடியாக கபூல் செய்கிறான். ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. இந்த விடயங்களை உங்களுக்கு தெரிந்த உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். அவர்களும் இந்த பிரயோஜனங்களை பெற்றுக்கொள்வார்கள். ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.